ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்டிஸ் லெவல் நம்ம வந்து மாடரேட்னு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் டைரக்டா கொடுக்கல. சில இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட தப்பாகிறதுக்கு நமக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சர் வந்து தப்பாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக வந்து ரொம்ப திங்க் பண்ணி டிஃபிகல்ட்டா திங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவையே கிடையாது. நார்மலா உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே. அப்போ இந்த கொஸ்டினோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் நம்ம வந்து அசியூம் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 mole of water and வந்து பார்த்தீங்கன்னா 1 mole of carbon monoxide are taken in a 10 liter of vessel. ஓகேவா? இங்க நமக்கு என்ன எடுத்துருக்காங்க 1 mole எடுத்துருக்காங்க. ஆனா 10 லிட்டர் வெசல் வந்து எடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே நல்லா தெரியணும் நம்ம கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 1 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும். 10 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 1 லிட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் அந்த 1 மோலை 10 டிவைட் பண்ணி 0.1 மோலா எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் என்ன சொன்னேன் மாடரேட்னு வந்து சொன்னேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா வந்து 1 லிட்டர்னு போட்டுருவாங்க. அந்த 10 லிட்டர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா at equilibrium 40% of the water react with பார்த்தீங்கன்னா CO according to the equation கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ 40%னா எப்படி நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறதுன்றது அதுல ஒரு சின்ன மைல்டு கால்குலேஷன் வந்து இருக்குது. அதனால தான் சொன்னேன் இந்த கொஸ்டின் வந்து மாடரேட். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன சொன்னேன் இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து மாடரேட் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர் பிளஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா CO கிவ்ஸ் நமக்கு என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா H2 பிளஸ் வந்து நமக்கு வந்து CO2 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இஸ் கரெக்ட்? இதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன். அப்போ இனிஷியலா 1 மோல் எடுத்துருக்காங்க. அது 10 லிட்டர் வெசல்ல வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் வந்து 0.1 மோலா வந்து இருக்கும். அப்போ இதுவும் நமக்கு வந்து 0.1 மோலா இருக்கும். இதுவும் நமக்கு வந்து 0.1 மோலா வந்து இருக்கும் இனிஷியலா. அப்போ இனிஷியலா நமக்கு ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்ன இருக்கும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஸோ அதை நம்ம வந்து 0 வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 40% ஆஃப் த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நமக்கு வந்து 40% நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 60% நமக்கு வந்து இருக்கும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன தேவை ரிமைனிங் டைம்ல எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு நமக்கு வந்து தேவை. எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்குதுன்னா நமக்கு வந்து தேவையே கிடையாது. அந்த டைம்ல ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு நமக்கு தேவை. அப்போ 40% நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 60% வந்து இருக்கும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 மோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நமக்கு என்ன பார்த்தா 60 வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஆனா நமக்கு எவ்வளவு எடுத்தது எவ்வளோ 0.1 மோல் தான் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும் இது வந்து 1/10 வந்து வரும். 1/10 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 6 வந்து வரும். அப்போ வந்து 100 டிவைடட் பை 6 100 டிவைட் பை 6 நமக்கு எவ்வளோ வரும் 0.06. அப்போ அந்த டைம்ல நமக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.06 தான் இருக்கும். அப்போ இது ஒரு மாலிகுல் வந்து ரியாக்ட் ஒரு மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ரியாக்ட் ஆயிருக்கும். அப்போ 40% இது ரியாக்ட் ஆயிருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு வந்து 40% தான் ரியாக்ட் ஆயிருக்கும். அப்போ இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும் 0.06 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ரியாக்ட் ஆயிருக்கும். அப்போங்க நமக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும் 0.04 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும் 0.04 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குதோ அது அவ்வளவு நமக்கு வந்து இங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க 0.04 மோல் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது. இங்க நமக்கு 0.04 மோல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப நீங்க எங்கேயும் தூக்கி போடக்கூடாது 0.06 போடக்கூடாது. இங்க டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு மீதி இருக்குன்றது இங்க ஆட் பண்ணணும். இங்க நீங்க என்ன பண்ணா எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குதோ அந்த அமௌண்ட் இங்க வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு போட்டுக்கணும். இது வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். ஓகே இந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கேசி வந்து நம்ம டைரக்டா எழுதலாம். அப்ப கேசி which is equal to ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இங்க எல்லாமே கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 1 தான் இருக்குது. சோ அதனால நம்ம வந்து பவர் போட தேவை கிடையாது. அப்ப கேசி நமக்கு என்ன ஃபார்முலா வரும் H2 ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா CO2 ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை H2 ஓட கான்சன்ட்ரேஷன் H2O கான்சன்ட்ரேஷன் இன்டு வந்து நமக்கு என்ன வரும் CO ஓட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? சோ அப்ப நமக்கு வேல்யூ வந்து நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப KC which is equal to நமக்கு என்ன H2 ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு இருக்குது 0.04 into 0.04 divided by 0.06 into 0.06. அப்ப நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.0016 divided by 0.0036. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 4 ஆல சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ 4/9 வந்து வரும். அப்போ 4/9 வரும் 0.0016
4 9 சார் வந்து 36. அப்போ நமக்கு வந்து மறுபடியும் 4 வந்து வரும். 4 9 சார் வந்து 36. அப்போ 4 4 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ வாட் இஸ் த கேசி வேல்யூ? இந்த ரியாக்ஷனுக்கான கேசி வேல்யூ 0.44 வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலான கொஸ்டின். இது வந்து நீங்கள் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும்.